அனைத்து சிம்ம ராசிக்காரர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ சாதாரண ராசி பலன் கிடையாது. இன்னைக்கு நாம் ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம் அல்லது ஒரு வருடத்தை பற்றி பேச போறதில்லை. ஒரு சிம்ம ராசிக்காரர் பிறந்தது முதல் அவரது வாழ்க்கை எப்படி உருவாகிறது, எந்த வயசுல என்ன மாதிரியான மனிதர்களை சந்திக்கிறாரு, எந்த காலத்தில் அதிகமாக போராடுகிறார், எந்த நேரத்துல தன்னுடைய உண்மையான பலத்தை வெளிக்காட்டுகிறார், இறுதி வரை அவர் வாழ்க்கை எப்படி பயணிக்கிறது என்பதை பற்றித்தான் இந்த வீடியோ. ஒவ்வொரு மனிதரின் வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்காது. ஆனால் சிம்ம ராசியில் பிறந்தவர்களின் வாழ்க்கையில் சில சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் நடந்து கொண்டே இருக்கும். சில வயதுகளில் அவர்கள் மிகவும் சந்தோஷமாக இருப்பார்கள். சில வயதுகளில் யாரிடமும் சொல்ல முடியாத அளவுக்கு மனதிற்குள் போராடுவார்கள். சில காலங்களில அவர்களை யாரும் மதிக்க மாட்டார்கள். அதே வாழ்க்கையில ஒரு கட்டம் வரும், அவர்களை மதிக்காமல் இருந்தவர்களே அவர்களை பார்த்து வியக்கும் நிலையும் வரும். சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில இன்னொரு விசித்திரமான விஷயமும் இருக்கிறது. இவர்கள் எப்போதும் நேரான பாதையில நடப்பதில்லை. ஒரு வெற்றி கிடைச்ச உடனே அதுக்கு பின்னால ஒரு சோதனை இருக்கும். ஒரு தோல்வி வந்தவுடன் அதுக்கு பின்னால ஒரு பெரிய பாடம் இருக்கும். ஒரு மனிதர் வாழ்க்கையில் இருந்து விலகுவார். ஆனால் அந்த மனிதர் விலகிய பிறகுதான் இவர்களின் வாழ்க்கையில இன்னும் பெரிய கதவு திறக்கும். பல சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது என்னுடைய வாழ்க்கை ஏன் மற்றவர்களைப் போல இல்லை என்று அமைதியாக யோசித்திருப்பார்கள். அந்த கேள்விக்கான பதிலை தேடித்தான் இன்னைக்கு நாம் இந்த வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிக்கிறோம். இந்த வீடியோவில் பிறந்த நாளில் இருந்து 10 வயசு, 20 வயசு, 30 வயது, 40 வயது, இப்படியாக 100 வயது வரை ஒரு சிம்ம ராசிக்காரரின் வாழ்க்கை எப்படி மாறிக்கொண்டே செல்கிறது என்பதை வயது வாரியாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு 10 ஆண்டுகளும் ஒரு புதிய அத்தியாயம். ஒவ்வொரு அத்தியாயத்திலும் ஒரு புதிய சோதனை. ஒவ்வொரு சோதனைக்கும் பின்னால் ஒரு புதிய மாற்றம். இந்த பயணத்தில் உங்களுடைய கடந்த காலத்தையும் பார்க்க போகிறோம். இப்போது நீங்கள் நிற்கும் இடத்தையும் பார்க்க போகிறோம். இனிமேல் உங்கள் வாழ்க்கை எந்த திசையில் செல்லக்கூடும் என்பதையும் இந்த பயணத்தின் இறுதி வரை ஒன்றாக காண்போம். அப்படியானால் ஒரு சிம்ம ராசிக்காரரின் வாழ்க்கை பிறந்த முதல் நாளிலிருந்து எப்படி ஆரம்பிக்கிறது என்பதை இப்போது பார்க்கலாம். பிறந்தது முதல் 10 வயது வரை ஒரு சிம்ம ராசிக்காரரின் வாழ்க்கை இந்த உலகில் பிறந்த நாளிலேயே தொடங்கிவிடுகிறது. ஆனால் அவருடைய உண்மையான குணம் உருவாக ஆரம்பிப்பது இந்த முதல் 10 வருடங்களில்தான். இந்த வயதில் இருக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் மற்ற குழந்தைகளைப் போல எளிதாக மனநிறைவு அடைவதில்லை. அவர்களுக்கு சிறு வயதிலிருந்தே ஒரு தனித்துவமான குணம் இருக்கும். யாராவது தங்களை பாராட்டினால் அந்த சந்தோஷத்தை நீண்ட நேரம் மனதில் வைத்துக் கொள்வார்கள். அதேபோல் யாராவது அலட்சியப்படுத்தினால் அதை வெளியே காட்டாமல் உள்ளுக்குள் வைத்துக் கொள்வார்கள். இவர்கள் சிறு வயதிலேயே நான் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் பிறந்தவர்கள். அது படிப்பாக இருக்கலாம், விளையாட்டாக இருக்கலாம், ஓவியமாக இருக்கலாம், அல்லது மேடையில் பேசுவதாயிருக்கலாம். எந்த ஒரு விஷயத்திலும் மற்றவர்களிடமிருந்து தனியாக தெரிய வேண்டும் என்ற எண்ணம் மெதுவாக உருவாகும். இந்த வயதில் பெற்றோரின் வார்த்தைகள் இவர்களின் மனதில் ஆழமாக பதியும். ஒரு முறை பாராட்டினால் அதை பல ஆண்டுகள் நினைவில் வைத்திருப்பார்கள். ஒரு முறை அவமானப்படுத்தினால் அதையும் மறக்காமல் மனசில் வைத்திருப்பாங்க. அதனாலதான் இந்த வயசிலே சிம்ம ராசிக்காரர்களின் தன்னம்பிக்கை உருவாகவும் முடியும், உடையவும் முடியும். இவர்கள் அன்பு கிடைத்தால் மிகவும் மலர்வார்கள். அன்பு குறைந்தால் யாரிடமும் சொல்லாமல் தங்களுக்குள் ஒரு உலகத்தை உருவாக்கிக் கொள்வார்கள். இந்த வயதிலேயே இன்னொரு விஷயம் ஆரம்பமாகும். அது தலைமை குணம். வீட்டில் சகோதரர்களுடன் இருந்தாலும், பள்ளியில் நண்பர்களுடன் இருந்தாலும், விளையாட்டில் இருந்தாலும் நான் முன்னால் இருக்க வேண்டும் என்ற இயல்பான எண்ணம் இவர்களிடம் இருக்கும். சில சமயங்களில் அதற்காக ஆசிரியர்களிடம் கண்டிப்பும் வாங்கியிருப்பார்கள். சில சமயங்களில் அதே குணத்திற்காக பாராட்டும் பெற்றிருப்பார்கள். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மாறாது. சிம்ம ராசிக்காரர்கள் சிறு வயதிலிருந்தே யாராவது தங்களை நம்ப வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். ஒருவர் உன்னால் முடியும் என்று சொன்னால் அதற்காக இரட்டிப்பு முயற்சி செய்வார்கள். ஒருவர் உன்னால் முடியாது என்று சொன்னால் அதை மனதில் வைத்துக் கொண்டு ஒரு நாள் நிரூபிக்க வேண்டும் என்று அமைதியாக முடிவு செய்து விடுவார்கள். இந்த முதல் 10 ஆண்டுகளில்தான் இவர்களின் மனதில் 2 விதைகள் விதைக்கப்படுகின்றன. ஒன்று தன்னம்பிக்கை, மற்றொன்று தன்னை நிரூபிக்க வேண்டும் என்ற தீ. இந்த 2 குணங்கள் தான் பின்னாளில் இவர்களின் முழு வாழ்க்கையையும் வழிநடத்தப் போகின்றன. ஆனால் 10 வயதை தாண்டிய பிறகு வாழ்க்கை மாற ஆரம்பிக்குது. குடும்பத்தை விட நண்பர்கள் முக்கியமா தெரியும் வயது. கனவுகள் பெரிசா ஆரம்பிக்கிற வயது. முதல் போட்டி, முதல் பொறாமை, முதல் தோல்வி, முதல் நம்பிக்கை எல்லாம் ஒன்றாக வரத் தொடங்கும் காலம். அதுதான் 10 முதல் 20 வயது வரை இருக்கும் வாழ்க்கை பயணம்.
10 முதல் 20 வயது வரை ஒரு சிம்ம ராசிக்காரரின் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான காலம் இதுதான். குழந்தை பருவத்தில் இருந்த தன்னம்பிக்கை இந்த வயதில் சோதிக்கப்படும். வெளியில் எல்லோருடனும் சிரித்து பேசினாலும் உள்ளுக்குள் பல கேள்விகளோடு வாழ ஆரம்பிப்பார்கள். இந்த வயதில்தான் சிம்ம ராசிக்காரர்கள் முதன்முறையாக ஒப்பீடுகளை சந்திப்பார்கள். அவன் உன்னை விட நல்லா படிக்கிறான், அவள மாதிரி நீயும் இருக்கணும், உன்னால இது முடியாது. இந்த மாதிரியான வார்த்தைகள் மற்றவர்களுக்கு சாதாரணமா தோன்றலாம். ஆனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது மனதில் ஆழமாக பதியும். அந்த நாளிலிருந்து அவர்கள் அமைதியாக ஒரு முடிவு எடுப்பார்கள். ஒரு நாள் என்னை இதே மனிதர்கள் வேறு பார்வையில் பார்க்க வேண்டும். இந்த வயதுல நண்பர்கள் அதிகமாக இருப்பார்கள், ஆனால் உண்மையான நண்பர்கள் மிக குறைவாக இருப்பார்கள். பலரை நம்புவார்கள், எல்லோரிடமும் மனம் திறந்து பேசுவார்கள். ஆனால் வாழ்க்கையின் முதல் பெரிய ஏமாற்றமும் பெரும்பாலும் இந்த வயதுல தான் வரும். நம்பிய நண்பர் விலகலாம், மிகவும் பிடித்த ஒருவருடன் பேச முடியாத நிலை வரலாம், அல்லது தாங்கள் எதிர்பார்த்த அன்பு கிடைக்காமல் போகலாம். அந்த ஒரு சம்பவத்திற்கு பிறகு சிம்ம ராசிக்காரர்கள் மெதுவாக மாற ஆரம்பிப்பார்கள். முன்பு இருந்த குழந்தைத்தனம் குறையும், யாரையும் எளிதாக நம்ப மாட்டார்கள், தங்கள் கனவுகளை எல்லோரிடமும் சொல்ல மாட்டார்கள். இந்த வயதில் இன்னொரு மாற்றமும் நடக்கும். அது தங்களை நிரூபிக்க வேண்டும் என்ற வெறி. படிப்பாக இருந்தாலும், விளையாட்டாக இருந்தாலும், கலையாக இருந்தாலும் ஒரு இடத்துல வெற்றி பெற்று நானும் சாதிக்க முடியும் என்பதை உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் வாழ்க்கை அவர்களுக்கு அவ்வளவு எளிதாக வெற்றியை கொடுக்காது. ஒரு முயற்சி தோல்வியடையும், இரண்டாவது முயற்சி தாமதமாகும், மூன்றாவது முயற்சியில தான் ஒரு கதவு திறக்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்துல பலர் கைவிட்டு இருப்பாங்க. ஆனா சிம்ம ராசிக்காரர்கள் மட்டும் கைவிடாமல் இருப்பாங்க. ஏனெனா தோல்வி அவர்களை பயமுறுத்தாது, அது அவர்களை இன்னும் வலிமையாக்கும். இந்த வயசுல முதல் காதல் சிலருடைய வாழ்க்கையில வரலாம். அந்த காதல் வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் அது அவர்களின் மனதை முழுமையாக மாற்றிவிடும். மனிதர்களை நம்பும் விதமும் மாறும், உறவுகளை பார்க்கும் பார்வையும் மாறும். இந்த 10 ஆண்டுகளின் முடிவில் குழந்தையாக இருந்த சிம்ம ராசிக்காரர் காணாமல் போயிருப்பார். அவருக்கு பதிலா வாழ்க்கையை புரிந்து கொள்ள ஆரம்பித்த ஒரு மனிதர் உருவாகி இருப்பார். ஆனால் இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான். ஏனால் 20 முதல் 30 வயதுல தான் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையின் மிகப்பெரிய முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. வேலை, காதல், பணம், குடும்பம், எதிர்காலம், இந்த 5ம் ஒரே நேரத்தில் அவர்களின் வாழ்க்கைக்குள் நுழைய ஆரம்பிக்கும். 20 முதல் 30 வயது வரை ஒரு சிம்ம ராசிக்காரரின் வாழ்க்கையில் உண்மையான போராட்டம் ஆரம்பமாகும் காலம் இதுதான். இதுவரை அவர்கள் கனவு மட்டுமே கண்டிருப்பார்கள். ஆனால் இந்த வயதில்தான் அந்த கனவுகளுக்காக விலை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இந்த காலத்துல ஒரு சிம்ம ராசிக்காரர் 2 விஷயங்களை அதிகமா தேடுவார். ஒன்னு, தன்னுடைய இடம். இரண்டாவது, தன்னுடைய அடையாளம். நான் யார், எதற்காக பிறந்தேன், என்னால உண்மையில என்ன செய்ய முடியும்? இந்த கேள்விகள் இந்த வயதில் அவர்களை அமைதியாக துரத்த ஆரம்பிக்கும். படிப்பு முடியும், வேலை தேடும் காலம் வரும். சிலருக்கு நினைத்த வேலை உடனே கிடைக்காது, சிலருக்கு கிடைத்த வேலையில் மனநிறைவு இருக்காது. இன்னும் சிலர் எல்லோரும் போகும் பாதையை விட்டுவிட்டு தனியாக ஒரு புதிய பாதையை தேர்ந்தெடுப்பார்கள். அதற்காக குடும்பத்தினரிடமிருந்தும், உறவினர்களிடமிருந்தும், நண்பர்களிடமிருந்தும் பல கேள்விகளை சந்திப்பார்கள். இது சரியா? இதுல உனக்கு எதிர்காலம் இருக்கா? வேற வேலை பார்த்திருக்கலாமே? இந்த வார்த்தைகள் அவர்களை பலமுறை காயப்படுத்தும். ஆனால் வெளியே எதையும் காட்ட மாட்டார்கள். ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு குணம் உண்டு. அவர்கள் பேசி காட்டுவதைக் காட்டிலும் செய்து காட்டுவதில்தான் அதிக நம்பிக்கை வைப்பார்கள். இந்த வயதில் பணத்தின் மதிப்பையும் வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும். சம்பாதிக்க ஆரம்பித்த பிறகுதான் ஒரு ரூபாய் சம்பாதிப்பதற்கு எவ்வளவு உழைக்க வேண்டும் என்பது புரியும். அதோடு யார் உண்மையாக நம்முடன் இருக்கிறார்கள், யார் நம் வெற்றியை மட்டும் விரும்புகிறார்கள் என்பதும் மெதுவாக தெரியும். இந்த வயதில் சில உறவுகள் தானாகவே விலகும். சில நண்பர்கள் காணாமல் போவார்கள். சிலர் தேவைக்காக மட்டும் பேசுவார்கள். அந்த அனுபவங்கள் சிம்ம ராசிக்காரர்களை மனதளவில் மிகவும் வலிமையாக்கும். காதல் வாழ்க்கையிலும் இந்த காலம் முக்கியமானது. மனதிற்கு மிகவும் நெருக்கமான ஒருவரை சந்திக்கலாம், அவருடன் எதிர்காலத்தை கற்பனை செய்யலாம். ஆனால் வாழ்க்கை அவர்கள் நினைப்பது போல எப்போதும் நகராது. சூழ்நிலை, குடும்பம், வேலை, தூரம் அல்லது நேரம், இந்த காரணங்களில் ஏதாவது ஒன்று அவர்களின் வாழ்க்கையை வேறு திசைக்கு திருப்பிவிடும். அந்த ஒரு சம்பவத்திற்கு பிறகு சிம்ம ராசிக்காரர்கள் உணர்ச்சியை விட பொறுப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இந்த வயதில் அவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்வார்கள்.
வாழ்க்கையில யாரும் நம்ம காப்பாத்த வர மாட்டாங்க. நாம் தான் நம்முடைய வாழ்க்கையை உருவாக்க வேண்டும். அந்த எண்ணம் வந்த பிறகுதான் அவர்களின் வாழ்க்கையில் வேகம் அதிகரிக்கும். முன்பு தயங்கிய முடிவுகளை தைரியமாக எடுப்பார்கள். தோல்வியை பார்த்து பயப்பட மாட்டார்கள். வெற்றிக்காக நீண்ட காலம் காத்திருக்கவும் தயாராக இருப்பார்கள். 20 முதல் 30 வயது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது வெறும் இளமை அல்ல. அவர்களின் கனவுகள் சோதிக்கப்படும் காலம். அவர்களின் மனவலிமை உருவாகும் காலம். அவர்களின் எதிர்கால வாழ்க்கைக்கான அடித்தளம் போடப்படும் காலம். இந்த 10 ஆண்டுகளின் முடிவில் வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக கற்றுக் கொடுத்திருக்கும். எளிதாக கிடைத்தது எதுவும் நிலைக்காது. உழைத்து பெற்றதுதான் வாழ்க்கையை மாற்றும். ஆனால் 30 வயதை கடந்த பிறகு வாழ்க்கையின் வேகம் இன்னும் அதிகரிக்கிறது. இப்போது அவர்களின் கனவுகள் மட்டுமல்ல, குடும்பம், திருமணம், குழந்தைகள், பணம், மரியாதை, எல்லாவற்றிற்கும் ஒரே நேரத்தில் பொறுப்பு ஏற்க வேண்டிய காலம் ஆரம்பமாகிறது. அதுதான் 30 முதல் 40 வயது வரை இருக்கும் வாழ்க்கையின் மிக முக்கியமான அத்தியாயம். 30 முதல் 40 வயது வரை ஒரு சிம்ம ராசிக்காரரின் வாழ்க்கையில் மிகவும் பொறுப்புகள் நிறைந்த காலம் இதுதான். 20 வயதில் இருந்த கனவுகள் 30 வயசுக்குள் நிஜ வாழ்க்கையாக மாற ஆரம்பிக்கும். இப்போது வாழ்க்கை அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கும். நீ நினைத்த வாழ்க்கையை உருவாக்க தயாரா? இந்த வயதில் சிம்ம ராசிக்காரர்கள் தங்களுக்காக மட்டும் வாழ முடியாது. குடும்பம், துணை, குழந்தைகள், பெற்றோர், தொழில், இந்த 5ஐயும் ஒரே நேரத்தில் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனாலதான் இந்த வயதில் அவர்கள் முன்பை விட மிகவும் அமைதியாக மாறுவார்கள். தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபட மாட்டார்கள். யாருக்கெல்லாம் நேரம் கொடுக்க வேண்டும், யாரிடமிருந்து விலக வேண்டும் என்பதை வாழ்க்கையே கற்றுக் கொடுத்திருக்கும். இந்த காலத்தில் தொழிலில் ஒரு முக்கியமான திருப்பம் ஏற்படும். சிலர் பதவி உயர்வு பெறுவார்கள். சிலர் தனியாக தொழில் தொடங்குவார்கள். சிலர் இதுவரை செய்த வேலையை முழுவதுமாக மாற்றும் முடிவை எடுப்பார்கள். இந்த முடிவு ஆரம்பத்தில் பலருக்கு புரியாது. ஆனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு குணம் உண்டு. ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அதை வெற்றியாக மாற்றாமல் அவர்கள் நிற்க மாட்டார்கள். இந்த வயதில் பணத்தின் மீது இருக்கும் பார்வையும் மாறும். முன்பு சம்பாதிப்பதுதான் இலக்கு. இப்பொழுது சேமிப்பதும், சொத்து உருவாக்குவதும், குடும்பத்திற்கு பாதுகாப்பான எதிர்காலத்தை அமைப்பதும் முக்கியமாகிவிடும். அதற்காக பல தியாகங்களையும் செய்வார்கள். தங்களுக்கு பிடித்த பல ஆசைகளை ஒதுக்கி வைத்து குடும்பத்தின் தேவையை முன்னிலைப்படுத்துவாங்க. இந்த வயசுல இன்னொரு விஷயம் நடக்கும். அவர்களை ஒரு காலத்தில் அலட்சியப்படுத்தியவர்கள் மெதுவா அவர்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. முன்படி அறிவுரை சொன்னவர்கள் இப்பொழுது ஆலோசனை கேட்க ஆரம்பிப்பாங்க. முன்பு இவரால முடியாது என்று நினைச்சவர்கள் இவர் எப்படி இவ்வளவு தூரம் வந்தாரு என்று ஆச்சரியப்படுவார்கள். அதுதான் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையின் ஒரு முக்கியமான மாற்றம். ஆனால் வெற்றி அதிகரிக்கும் போது பொறாமையும் அமைதியாக அதிகரிக்கும். அவர்களை பார்த்து சிரிப்பவர்கள் எல்லோரும் மனதார சிரிப்பவர்கள் இருக்க மாட்டார்கள். அவர்களின் வளர்ச்சியை விரும்பாதவர்களும் சுற்றி இருக்க ஆரம்பிப்பார்கள். இந்த வயதில தான் சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு பெரிய உண்மையை உணர்வார்கள். வெளிப்படையான எதிரிகளை சமாளிப்பது எளிது. அமைதியாக அருகில் இருப்பவர்களை புரிந்து கொள்வதுதான் கடினம். அதன் பிறகு அவர்கள் எல்லோரிடமும் தங்களுடைய திட்டங்களை பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். முடிவுகள் வந்த பிறகுதான் பேசுவார்கள். அமைதியாக உழைப்பார்கள். அமைதியாக முன்னேறுவார்கள். காதல் இருந்த இடத்தில் இப்போது புரிதல் முக்கியமாகும். உணர்ச்சியை விட பொறுப்பு அதிகமாகும். வார்த்தைகளை விட செயல்களால் அன்பை காட்ட ஆரம்பிப்பார்கள். இந்த வயதில் உடல் நலமும் ஒரு எச்சரிக்கையை கொடுக்க ஆரம்பிக்கும். வேலை, பொறுப்பு, மன அழுத்தம், இவற்றுக்கு நடுவே தங்களையும் கவனிக்க வேண்டும் என்பதை வாழ்க்கை நினைவூட்டும். 30 முதல் 40 வயது இது சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் காலம் மட்டுமல்ல, அவர்கள் உண்மையாக முதிர்ச்சி அடையும் காலம். இந்த 10 ஆண்டுகள் முடிவடையும் போது அவர்கள் சம்பாதித்தது பணம் மட்டும் இருக்காது. அனுபவம், மரியாதை, நம்பிக்கை மற்றும் எந்த சூழ்நிலையிலும் விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கும் மன வலிமையும் அவர்களிடம் இருக்கும். ஆனால் 40 வயதை கடந்த பிறகு வாழ்க்கை இன்னொரு புதிய அத்தியாயத்தை திறக்கும். இப்போது அவர்களின் இலக்கு வெற்றி அல்ல, தாங்கள் உருவாக்கிய வெற்றியை நிலைநிறுத்துவதுதான். அதுதான் 40 முதல் 50 வயது வரை இருக்கும் வாழ்க்கையின் முக்கியமான பயணம். 40 முதல் 50 வயது வரை 40 வயதை கடந்த பிறகு ஒரு சிம்ம ராசிக்காரரின் வாழ்க்கை இன்னொரு நிலைக்குள் நுழைகிறது. இந்த வயதில் அவர்கள் ஓடுவதை குறைத்து யோசித்து முடிவு எடுப்பதை அதிகப்படுத்துவார்கள். ஏனென்றால் இதுவரை வாழ்க்கை அவர்களுக்கு மனிதர்களையும் பணத்தையும் உறவுகளையும் நம்பிக்கையையும் பற்றி பல பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கும். இப்போது அவர்கள் எதற்காக உழைக்கிறார்கள் என்பதும் தெளிவாக இருக்கும். இந்த வயதில சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு முக்கியமான மாற்றத்தை உணர்வார்கள்.
முன்பு நான் எப்படி முன்னேறுவது என்பதுதான் அவர்களின் சிந்தனை. ஆனால் இப்போது என் குடும்பம் எப்படி இன்னும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் முதல் சிந்தனையாக மாறும். இந்த 10 ஆண்டுகளில் பலருடைய வாழ்க்கையில் பொருளாதார நிலை உறுதியாக ஆரம்பிக்கும். பல வருடங்களாக செய்த உழைப்பின் பலன் மெதுவாக கைக்கு வர ஆரம்பிக்கும். சிலர் சொத்து வாங்குவார்கள், சிலர் தொழிலை விரிவுபடுத்துவார்கள், சிலர் அவர்கள் பேரிலேயே ஒரு அடையாளத்தை உருவாக்கி இருப்பார்கள். ஆனால் இந்த வெற்றியோடு சேர்ந்து இன்னொரு விஷயமும் வரும், பொறுப்பு. இப்போது அவர்களின் முடிவுகள் அவர்களை மட்டும் பாதிக்காது, ஒரு குடும்பத்தையே பாதிக்கும். அதனாலதான் இந்த வயசில் சிம்ம ராசிக்காரர்கள் முன்பை விட அதிக கவனத்துடன் செயல்படுவார்கள். அவசர முடிவுகள் எடுக்க மாட்டார்கள். யாரையும் எளிதில் நம்ப மாட்டார்கள். ஒரு மனிதரை முழுமையாக புரிந்து கொண்ட பிறகுதான் மனதில் இடம் கொடுப்பார்கள். இந்த வயதில் அவர்கள் வாழ்க்கையில் இருந்து சில மனிதர்களை அமைதியாக விலக்க ஆரம்பிப்பார்கள். சண்டை போட மாட்டாங்க, விளக்கம் கொடுக்க மாட்டார்கள், யாரையும் மாற்ற முயற்சிக்க மாட்டாங்க. அமைதியாக விலகி விடுவார்கள். ஏனென்றா அமைதியே சில நேரங்கள்ல மிகப்பெரிய பதில் என்பதை அவர்கள் இந்த வயசுல புரிந்து கொள்வார்கள். இந்த காலத்தில் பிள்ளைகளின் எதிர்காலமும் அவர்களின் முக்கிய கவலையாக இருக்கும். அவர்களின் படிப்பு, அவர்களின் வேலை, அவர்களின் வாழ்க்கை, இவற்றிற்காக தாங்கள் செய்த உழைப்பை விட அதிகமாக உழைக்க தயார் இருப்பார்கள். அதுதான் ஒரு சிம்ம ராசிக்காரரின் மனம். தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, தன்னை நம்பி இருப்பவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். இந்த வயதில சமூகத்தில் அவர்களுக்கான மரியாதையும் அதிகரிக்கும். முன்பு சமமா பேசியவர்கள் இப்போது மரியாதையோடு பேச ஆரம்பிப்பாங்க. முன்பு ஆலோசனை கொடுத்தவர்கள் இப்போது ஆலோசனை கேட்பாங்க. அவர்களின் அனுபவத்திற்கு மதிப்பு கிடைக்க ஆரம்பிக்கும். ஆனால் இந்த வயசுல உடல் ஒரு விஷயத்தை நினைவூட்ட ஆரம்பிக்கும். எவ்வளவு பெரிய கனவு இருந்தாலும், எவ்வளவு பெரிய வெற்றி இருந்தாலும், உடல் நலம் இல்லை என்றால் அவற்றை அனுபவிக்க முடியாது. அதனால வாழ்க்கையின் வேகத்தையும் உடலின் தேவையையும் சமநிலைப்படுத்த வேண்டும் என்பதை அவர்கள் உணர ஆரம்பிப்பார்கள். 40 முதல் 50 வயது, இது சிம்மராசிக்காரர்களின் வாழ்க்கையில் வெறும் வெற்றியின் காலம் அல்ல, அவர்கள் கட்டிய வாழ்க்கை எவ்வளவு வலிமையானது என்பதை சோதிக்கும் காலம். இந்த 10 ஆண்டுகள் முடிவடையும் போது அவர்கள் வெறும் சாதனையாளராக மட்டும் இருக்க மாட்டார்கள். ஒரு குடும்பத்தின் தூணாக, பலருக்கு நம்பிக்கையாக, அனுபவம் பேசும் மனிதராக மாறியிருப்பார்கள். ஆனால் 50 வயதை தாண்டிய பிறகு வாழ்க்கை இன்னொரு உண்மையை கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கும். இனி சேர்ப்பதை விட காத்து நிறுத்துவதுதான் முக்கியம். அதுதான் 50 முதல் 60 வயது வரை இருக்கும் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம். 50 முதல் 60 வயது வரை ஒரு சிம்ம ராசிக்காரர் 50 வயதை கடந்துவிட்டால் வாழ்க்கையை பார்க்கும் பார்வையே மாற ஆரம்பிக்கும். இப்போது அவர்களின் இலக்கு மற்றவர்களை மிஞ்சுவது அல்ல, தாங்கள் கட்டிய வாழ்க்கையை பாதுகாப்பாக அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதுதான். இந்த வயதில் அவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்வார்கள். வெற்றி என்பது பணம் மட்டுமல்ல, நம்மை நம்பும் மனிதர்கள், நாம் உருவாக்கிய குடும்பம், நாம் சம்பாதித்த மரியாதை, இவையெல்லாம் தான் உண்மையான சொத்து. இந்த 10 ஆண்டுகளில் பல சிம்ம ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையின் மிக அமைதியான முடிவுகளை எடுக்க ஆரம்பிப்பார்கள். முன்பு இருந்த கோபம் குறையும், எல்லாவற்றிற்கும் பதில் சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் குறையும். யார் என்ன பேசினாலும் அதை மனதில சுமந்து செல்லாமல் விட்டுவிட கற்றுக்கொள்வார்கள். ஏனென்றால் வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு பெரிய உண்மையை ஏற்கனவே கற்றுக் கொடுத்திருக்கும். எல்லோரையும் திருப்திப்படுத்த முடியாது. இந்த வயசுல பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பித்திருப்பார்கள். அவர்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து மகிழ்வார்கள். ஆனால் அதே நேரத்தில் ஒரு வெறுமையும் சில நேரங்களில் தோன்றும். இதுவரை குடும்பத்திற்காக, வேலைக்காக, பொறுப்புகளுக்காக ஓடிக்கொண்டிருந்த வாழ்க்கை இப்போது கொஞ்சம் மெதுவாகும். அப்பொழுது தங்களுக்காக நேரம் செலவிட ஆரம்பிப்பார்கள். பல வருடங்களாக ஒத்தி வைத்த ஆசைகள், பழைய நண்பர்களை சந்திப்பது, பயணம் செல்வது, பிடித்த விஷயங்களை மீண்டும் செய்வது, இவையெல்லாம் இந்த வயதில மீண்டும் வாழ்க்கைக்குள் வர ஆரம்பிக்கும். இந்த காலத்துல பலர் அவர்களிடம் ஆலோசனை கேட்க ஆரம்பிப்பாங்க. குடும்பத்தில ஒரு முடிவு என்றாலும், தொழிலில ஒரு ஆலோசனை என்றாலும் அவர்களின் அனுபவத்திற்கு மதிப்பு இருக்கும். ஏனென்றால் இந்த வயதுக்குள்ள அவர்கள் புத்தகங்கள்ல இல்லாத வாழ்க்கை பாடங்களை கத்திருப்பாங்க. இன்னொரு முக்கியமான மாற்றமும் இந்த வயசுல நடக்கும். முன்பு எதிர்காலத்தை பற்றி அதிகம் கவலைப்பட்டவர்கள் இப்போது நிகழ்காலத்தை ரசிக்க ஆரம்பிப்பாங்க. காலை அமைதியாக ஒரு தேநீர் குடிப்பதிலும், குடும்பத்தோடு உட்கார்ந்து பேசுவதிலும், பேரப்பிள்ளைகளின் சிரிப்பை கேட்பதிலும் ஒரு புதிய சந்தோஷத்தை உணர ஆரம்பிப்பார்கள். அதுதான் வாழ்க்கை மெதுவாக அவர்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் செல்லும் விதம். ஆனால்
இந்த வயதிலும் சிம்ம ராசிக்காரர்களின் ஒரு குணம் மட்டும் மாறாது. யாராவது தங்களை நம்பி வந்தால் அவர்களை வெறும் கையோடு திருப்பி அனுப்ப மாட்டார்கள். தங்களால் முடிந்த உதவியை கண்டிப்பாக செய்வார்கள். அதுதான் அவர்களின் மனம். 50 முதல் 60 வயது. இது ஓய்வின் ஆரம்பம் அல்ல. வாழ்க்கை கொடுத்த அனுபவங்களை மற்றவர்களின் வாழ்க்கையை ஒளிரச் செய்ய பயன்படுத்தும் காலம். இந்த 10 ஆண்டுகள் முடிவடையும் போது அவர்கள் சம்பாதித்தது பணத்தை விட பெரியது. மனிதர்களின் மரியாதை, குடும்பத்தின் நம்பிக்கை, வாழ்க்கையின் அனுபவம். ஆனால் 60 வயதை கடந்த பிறகு வாழ்க்கை அவர்களிடம் ஒரு புதிய கேள்வியை கேட்கும். நீங்கள் உருவாக்கிய வாழ்க்கையை இப்போது அமைதியாக ரசிக்க தயாரா? அதுதான் 60 முதல் 70 வயது வரை இருக்கும் வாழ்க்கையின் அடுத்த அழகான அத்தியாயம். 60 முதல் 70 வயது வரை 60 வயதை கடந்த பிறகு ஒரு சிம்ம ராசிக்காரரின் வாழ்க்கையில ஓட்டம் குறையும். ஆனால் அவர்களின் மதிப்பு குறையாது. இதுவரைக்கு அவர்கள் உருவாக்கிய வாழ்க்கை இப்போது அவர்களுக்கே ஒரு நிழலாக நிற்க ஆரம்பிக்கும். பல ஆண்டுகளாக குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, பணத்திற்காக, பொறுப்புகளுக்காக ஓடிக்கொண்டிருந்த மனிதர் இப்போது கொஞ்சம் நின்று வாழ்க்கையை திரும்பி பார்க்க ஆரம்பிப்பார். அப்போது பல நினைவுகள் மனதில் வந்து செல்லும். முதல் சம்பளம், முதல் தோல்வி, முதல் வெற்றி, திருமணம், குழந்தைகள், வீடு, உழைப்பு எல்லாமே ஒரு திரைப்படம் போல மனசுல ஓட ஆரம்பிக்கும். இந்த வயசுல சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை உணர்வாங்க. நாம சேர்த்த சொத்தை விட நாம சேர்த்த மனிதர்கள் தான் பெரிய செல்வம். இதுவரைக்கு அவங்க குடும்பத்திற்காக முடிவு எடுத்தாங்க. இப்போது குடும்பத்தினர் அவங்களிடம் ஆலோசனை கேட்க ஆரம்பிப்பாங்க. அப்பா என்ன சொல்றாரு, அம்மா என்ன நினைக்கிறாங்க என்ற கேள்விகளுக்கு மதிப்பு இருக்கும். அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் வாழ்க்கை அனுபவத்திலிருந்து வந்தது என்பதால் அதை எல்லோரும் கவனமா கேட்பாங்க. இந்த வயசுல பேரப்பிள்ளைகள் வாழ்க்கைக்குள் வர ஆரம்பிச்சால் அவர்களின் உலகமே மாறிவிடும். முன்பு தங்களுடைய பிள்ளைகளை வளர்த்தவர்கள் இப்பொழுது பேரப்பிள்ளைகளுடன் மீண்டும் குழந்தையாக மாறுவார்கள். அவர்களின் சிரிப்பு, அவர்களின் பேச்சு, அவர்களின் குறும்பு இவையெல்லாம் வாழ்க்கையில் ஒரு புதிய மகிழ்ச்சியை கொடுக்கும். பல வருடங்களாக இருந்த மன அழுத்தம் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். இந்த காலத்துல சிம்ம ராசிக்காரர்கள் அதிகமா உணர ஆரம்பிக்கும். இன்னொரு விஷயம், நேரத்தின் மதிப்பு. இளமையில் நாளைக்கு பண்ணிக்கலாம் என்று தள்ளி போட்ட பல விஷயங்களை இப்பொழுது செய்ய வேண்டும் என்று தோன்றும். பழைய நண்பர்களை சந்திக்க வேண்டும், உறவினர்களோடு பேச வேண்டும், நெடுநாட்களாக செல்ல நினைத்த இடங்களுக்கு செல்ல வேண்டும், மனதில் வைத்திருந்த சில ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணங்கள் அதிகரிக்கும். இந்த வயதில் ஆன்மீகத்தின் மீதும் ஒரு ஈர்ப்பு உருவாகும். அது பயத்தினால் அல்ல, வாழ்க்கையை முழுமையாக புரிந்து கொண்ட பிறகு வரும் அமைதியினால். கோயில், தியானம், பிரார்த்தனை, நல்ல புத்தகங்கள், அமைதியான இடங்கள் இவை மனதிற்கு நிம்மதியை தர ஆரம்பிக்கும். ஆனால் சிம்ம ராசிக்காரர்களின் ஒரு குணம் மட்டும் இந்த வயதிலும் மாறாது. யாராவது தங்களை அவமதித்தால் அதை மறந்து விடலாம். ஆனால் தாங்கள் நேசித்த மனிதர்கள் துரோகம் செய்த நினைவுகளை மட்டும் முழுமையாக மறக்க முடியாது. அது அவர்களின் மனதில் ஒரு பாடமாகவே இருக்கும். 60 முதல் 70 வயது இது வாழ்க்கையின் முடிவு அல்ல, உழைத்த வாழ்க்கையின் பலனை அமைதியாக ரசிக்கும் காலம். இந்த 10 ஆண்டுகளின் முடிவில் சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு உண்மையை முழுமையாக புரிந்து கொண்டிருப்பார்கள். வெற்றி என்பது உச்சிக்குச் செல்வது அல்ல, உச்சியில் இருந்தாலும் மன நிம்மதியுடன் வாழ்வதுதான் உண்மையான வெற்றி. ஆனால் 70 வயதை கடந்த பிறகு வாழ்க்கை இன்னும் மெதுவாக நகர ஆரம்பிக்கும். இப்போது அவர்களின் பெயரை விட அவர்கள் உருவாக்கிய குடும்பம்தான் பேசப்படும். அதுதான் 70 முதல் 80 வயது வரை இருக்கும் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம். 70 முதல் 80 வயது வரை 70 வயதை கடந்த பிறகு ஒரு சிம்ம ராசிக்காரரின் வாழ்க்கை இன்னொரு அழகான கட்டத்தை அடைகிறது. இந்த வயதில் அவர்கள் வாழ்க்கையை வெல்ல வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். வாழ்க்கையை ரசிக்க வேண்டும் என்று மட்டுமே நினைப்பார்கள். பல ஆண்டுகளாக உழைத்த கைகள் இப்போது ஓய்வெடுக்க ஆரம்பிக்கும். ஆனால் அந்த கைகளால் உருவாக்கப்பட்ட குடும்பம் அவர்களை சுற்றி நின்றிருக்கும். இந்த வயசுல சிம்ம ராசிக்காரர்கள் அதிகமாக பேச மாட்டார்கள். ஆனால் அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு மதிப்பு இருக்கும். ஏனால் அவங்க சொல்றது புத்தகத்துல படித்த அறிவு அல்ல, வாழ்க்கை கற்றுக் கொடுத்த அனுபவம். குடும்பத்துல எந்த ஒரு முக்கியமான முடிவு வந்தாலும் முதல்ல இவர்களுடைய கருத்தை கேட்பாங்க. அவங்க சொல்றதை எல்லாரும் ஏத்துக்கொள்வாங்க இல்ல, ஆனால் அவங்க சொல்றதை யாரும் அலட்சியப்படுத்த மாட்டாங்க. அதுதான் இந்த வயசுல அவர்கள் சம்பாதித்த மரியாதை. இந்த காலத்துல
பேரப்பிள்ளைகளுடன் செலவிடும் நேரம்தான் அவர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக மாறும். அவர்களுக்கு கதைகள் சொல்வார்கள். தங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை பகிர்ந்து கொள்வார்கள். நாங்கள் இருந்த காலத்தில் என்று ஆரம்பிக்கிற ஒவ்வொரு கதையும் அடுத்த தலைமுறைக்கு ஒரு பாடமா மாறும். இந்த வயசுல அவர்கள் ஒரு விஷயத்தை விடரும் பிரிமனு உணர்வார்கள். பணம் வாழ்க்கைக்கு அவசியம், ஆனால் மன நிம்மதிக்கு அன்பான மனிதர்கள் தான் அவசியம். அதனால தேவையில்லாத சண்டைகளை தவிர்ப்பாங்க. யாரையும் மாற்ற முயற்சிக்க மாட்டாங்க. யாரு எப்படி இருக்க விரும்புகிறாங்களோ அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா வாழ்க்கை முழுவதும் மனிதர்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்த பிறகு ஒரு உண்மை அவர்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒவ்வொருவரும் அவரவர் அனுபவத்தால் உருவானவர்கள். இந்த வயசுல சிம்ம ராசிக்காரர்கள் தங்களுடைய கடந்த காலத்தை நினைத்து பார்ப்பார்கள். சில வெற்றிகளை நினைத்து சிரிப்பார்கள். சில தோல்விகளை நினைத்து ஆச்சரியப்படுவார்கள். அந்த கஷ்டத்தையும் தாண்டி வந்துட்டோமே என்று தங்களையே நினைத்து பெருமைப்படுவார்கள். அந்த பெருமை அகங்காரத்தால் வருவது அல்ல, உழைத்த வாழ்க்கையின் திருப்தியால் வருவது. உடல் நலம் சில நேரங்களில் சோதிக்கலாம். நடப்பது மெதுவாக இருக்கலாம். சக்தி குறையலாம். ஆனால் மனதின் தைரியம் மட்டும் குறையாது. ஏனால் ஒரு சிம்ம ராசிக்காரரின் மனம் வயதாகலாம். ஆனால் அவர்களின் உள்ளிருக்கும் துணிச்சல் வயதாகாது. இந்த வயசுல அவர்கள் அதிகமாக கடவுளுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிப்பாங்க. கிடைக்காததை நினைத்து வருந்துவதற்கு பதிலாக கிடைத்த வாழ்க்கையை நினைத்து மகிழ ஆரம்பிப்பாங்க. 70 முதல் 80 வயது, இது வெறும் முதுமை அல்ல, ஒரு முழுமையான வாழ்க்கையின் அமைதியான பருவம். இந்த 10 ஆண்டுகளின் முடிவில் சிம்ம ராசிக்காரர்கள் புரிந்து கொள்ளும் மிகப்பெரிய உண்மை இதுதான். வாழ்க்கையில மனிதன் எடுத்துச் செல்ல போவது பணம் அல்ல, அவன் செய்த நன்மைகளும் அவன் விட்டுச் செல்லும் நல்ல பேரும்தான். ஆனால் 80 வயதை கடந்த பிறகு வாழ்க்கை இன்னும் மெதுவாக நகரும். இப்போது அவர்கள் பேசுவதை விட அவர்களின் வாழ்க்கையே ஒரு பாடமாக மாறியிருக்கும். அதுதான் 80 முதல் 90 வயது வரை இருக்கும் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம். 80 முதல் 90 வயது வரை 80 வயதை கடந்த பிறகு ஒரு சிம்ம ராசிக்காரரின் வாழ்க்கை அமைதியின் உச்சத்தை அடைகிறது. இந்த வயதில் வாழ்க்கையிடம் அவர்கள் எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. யாரிடமும் போட்டி போட வேண்டிய அவசியமில்லை. யாரையும் வெல்ல வேண்டும் என்ற ஆசையும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் வெல்ல வேண்டிய எல்லா போர்களையும் ஏற்கனவே வென்றோ அல்லது அந்த போர்களிலிருந்து தேவையான பாடங்களை கற்றுக்கொண்டோ இருப்பாங்க. இந்த வயசிலே அவர்களின் காலை மெதுவாக தொடங்கும். ஆனால் அவர்களின் நினைவுகள் மிகவும் வேகமாக ஓடும். சிறுவயதில் ஓடிய தெருக்கள், பள்ளி நாட்கள், முதல் நண்பன், முதல் சம்பளம், திருமண நாள், பிள்ளைகள் பிறந்த நாள், அனைத்தும் மனதில் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து செல்லும். சில நினைவுகள் சிரிக்க வைக்கும். சில நினைவுகள் கண்களை கலங்க வைக்கும். ஆனால் ஒவ்வொரு நினைவும் வாழ்க்கை வீணாவில்லை அப்படின்ற திருப்தியை கொடுக்கும். இந்த வயசுல சிம்ம ராசிக்காரர்கள் அதிகமா பேசுறதை விட அதிகமா கவனிப்பாங்க. குடும்பத்துல யார் எப்படி பழகிறாங்க, பேர பிள்ளைகள் என்ன கத்துக்கொள்கிறார்கள் அப்படின்பதை அமைதியாக பார்த்து மகிழ்வார்கள். அவர்களுக்கு இப்போது கிடைக்கும் மிகப்பெரிய சந்தோஷம் தாங்கள் நடவு செய்த மரத்தின் நிழலில் தங்கள் குடும்பம் வாழ்வதை பார்ப்பதுதான். அந்த ஒரு காட்சி பல வருட உழைப்புக்கு கிடைக்கும் மிகப்பெரிய பரிசாக இருக்கும். இந்த வயதில் அவர்கள் யாரை பற்றியும் கெட்டதாக பேச விரும்ப மாட்டார்கள். ஒரு காலத்தில் எதிரியாக இருந்தவர்களை கூட அவராலதான் நாமும் வாழ்க்கையை கத்துக்கிட்டோம் என்று நினைக்க ஆரம்பிப்பார்கள். அதுதான் அனுபவம் தரும் முதிர்ச்சி. இந்த காலத்தில் உடலின் சக்தி குறைந்திருக்கலாம், ஆனால் மனத்தின் தெளிவு அதிகரித்திருக்கும். எந்த விஷயம் நிலைக்கும், எந்த விஷயம் நிலைக்காது என்பதை அவர்கள் மிக தெளிவா புரிந்திருப்பார்கள். பணம், பதவி, புகழ் இவையெல்லாம் ஒரு காலம் வரை மட்டும்தான். ஆனால் ஒரு நல்ல மனசு, ஒரு நல்ல பெயர், ஒரு நல்ல குடும்பம், இவைகள்தான் ஒரு மனிதனின் உண்மையான வெற்றி என்பதை அவர்கள் வாழ்க்கையால் உணர்ந்திருப்பார்கள். இந்த வயதிலே சிம்ம ராசிக்காரர்கள் அதிகமாக ஆசீர்வதிப்பார்கள். வீட்டிற்கு வரும் ஒவ்வொருவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்வார்கள். அதுவே அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு காலத்தில் தங்களை பற்றியே சிந்தித்த மனம் இப்போது மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று மட்டுமே சிந்திக்கும். அதுதான் ஒரு முழுமையான வாழ்க்கையின் அடையாளம். 80 முதல் 90 வயது, இது வாழ்க்கையின் இறுதி பயணம் அல்ல, வாழ்க்கை முழுவதும் கற்றுக்கொண்ட ஞானம் அமைதியாக மலரும் காலம். இந்த 10 ஆண்டுகளின் முடிவில் சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை முழுமையாக உணர்ந்திருப்பார்கள். மனிதன் வாழ்ந்த ஆண்டுகளின் எண்ணிக்கையே அவனுடைய வாழ்க்கை அல்ல,
அவன் தொட்ட மனங்கள் தான் அவனுடைய உண்மையான வாழ்க்கை. இப்போது இன்னும் ஒரு அத்தியாயம் மட்டுமே மீதம் இருக்கிறது. 90 முதல் 100 வயது. ஒரு சிம்ம ராசிக்காரரின் வாழ்க்கை பயணம் நிறைவு பெறும் இறுதி அத்தியாயம். 90 முதல் 100 வயது வரை 90 வயதை கடந்த பிறகு ஒரு சிம்ம ராசிக்காரரின் வாழ்க்கை மெதுவாக நகரலாம். ஆனால் அவர்களின் வாழ்க்கையின் மதிப்பு அந்த வயதில் குறைவதில்லை. மாறாக, அவங்கள் வாழ்ந்த ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு அர்த்தம் இருப்பதை சுற்றி இருப்பவங்கள் உணர ஆரம்பிப்பாங்க. இந்த வயசுல அவங்க அதிகமாக எதையும் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு பெரிய ஆசைகளும் இருக்காது. ஒரு அமைதியான நாள், குடும்பத்தினரின் அன்பு, பேரப்பிள்ளைகளின் சிரிப்பு, இதுவே அவங்களுக்கு உலகத்துல மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். அவங்களிடம் உட்கார்ந்து பேசுவதற்கே பலருக்கு ஒரு தனி நிம்மதி கிடைக்கும். என்றால் அவங்க சொல்றது வெறும் வார்த்தைகள் அல்ல, ஒரு நூற்றாண்டை நெருங்கிய வாழ்க்கை அனுபவம். இந்த வயசுல அவங்கள் தங்களுடைய வாழ்க்கையை அடிக்கடி நினைத்து பார்ப்பாங்க. சில முடிவுகளை நினைத்து சிரிப்பாங்க, சில தவறுகளை நினைச்சு அமைதியாக இருப்பாங்க. ஆனால் ஒரு விஷயத்துக்காக மட்டும் வருந்த மாட்டாங்க. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வாழ்ந்து விட்டேன் என்ற திருப்தி அவர்களின் மனதில் இருக்கும். இந்த வயதில் சிம்ம ராசிக்காரர்கள் அதிகமாக பேசுவது குடும்ப ஒற்றுமையை பற்றித்தான். சொத்து யாருக்கு என்பதை விட உறவு உடையாமல் இருக்க வேண்டும் என்பதையே அதிகமாக சொல்லுவார்கள். அவங்களுக்கு தெரியும், பணம் மீண்டும் சம்பாதிக்கலாம், ஆனால் உடைந்த உறவை பழையபடி மாற்றுவது மிகவும் கடினம். அதனாலதான் அடுத்த தலைமுறையினர் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதையே அவர்கள் விரும்புவார்கள். இந்த வயசுல அவர்களை பார்க்க வருபவர்கள் அவர்களுடைய வெற்றியை பற்றி பேச மாட்டாங்க, அவர்களுடைய பதவியை பற்றி பேச மாட்டாங்க. அவர்கள் எப்படி மனிதர்களை மதித்து வாழ்ந்தாங்க, எப்படி குடும்பத்தை ஒன்றா வச்சாங்க, எப்படி கஷ்டங்களை கடந்து வந்தாங்க, அதைத்தான் நினைவு கூறுவார்கள். அதுவே ஒரு சிம்ம ராசிக்காரர் வாழ்க்கை முழுவதும் சம்பாதித்த மிகப்பெரிய செல்வம். இந்த வயசுல அவங்க யாரையும் குறை சொல்ல விரும்ப மாட்டாங்க. காலம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சிருப்பாங்க. அதனால மன்னிக்க வேண்டியவங்களை மன்னித்திருப்பாங்க, மறக்க வேண்டியவற்றை மறக்க முயற்சித்திருப்பார்கள், நினைவில் வைத்திருக்க வேண்டிய மனிதர்களை மட்டும் மனதில் வைத்திருப்பார்கள். சிம்ம ராசிக்காரர்களின் இந்த இறுதி வாழ்க்கை கட்டத்தில் அவர்களின் வலிமை உடலில் இருக்காது. அவர்களின் வலிமை அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில தான் இருக்கும். ஒரு காலத்தில் தன்னை நிரூபிக்க வேண்டும் என்று நினைத்த அந்த குழந்தை இப்போது தன்னுடைய வாழ்க்கையே ஒரு எடுத்துக்காட்டாக மாறியிருப்பதை அமைதியாக பார்த்து கொண்டிருப்பார். அவர்களின் பயணம் பல வெற்றிகளை கடந்தது, பல தோல்விகளையும் கடந்தது, பல மனிதர்களை சந்தித்தது, பல பிரிவுகளையும் தாங்கியது. ஆனால் ஒவ்வொரு அனுபவமும் அவர்களை இன்னும் வலிமையான மனிதராக மாற்றியதே தவிர ஒருபோதும் முழுமையாக உடைக்கவில்லை. அதனாலதான் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையை ஒரு வார்த்தையில சொல்ல வேண்டுமென்றால் அது போராடி வென்ற வாழ்க்கை. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து நீங்கள் ஒரு நிமிஷம் அமைதியாக யோசிச்சு பாருங்கள். இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள்ல எத்தனை விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையோடு ஒத்துப்போனது? சிறு வயதுல நடந்த சம்பவங்களா, இளமையில் சந்தித்த போராட்டங்களா, நம்பிய மனிதர்களால் ஏற்பட்ட ஏமாற்றங்களா, அல்லது இன்று நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையா? இதில் எது உங்கள் மனதை அதிகமாக தொட்டது? இந்த வாழ்க்கை பயணத்தில் கூறப்பட்ட பல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையோடு ஒத்திருந்தான் அது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி. உங்களுடைய அனுபவத்தையும் இந்த வீடியோவில் எந்த வயது பகுதி உங்களுக்கு மிகவும் பொருந்தியது என்பதையும் கீழே கருத்துக்களில எழுதுங்கள். உங்களுடைய கருத்தை நாங்களும் படிப்போம். இதேபோல் ஒவ்வொரு ராசிக்காரர்களின் வாழ்க்கை பயணம், அவர்களின் குணநலன்கள், வாழ்க்கை ரகசியங்கள், ஆன்மீக தகவல்கள், ஜோதிட பதிவுகள், இப்படி பல பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க விரும்பினால் இப்போதே நம்ம சிவன் கோவில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் ஐகானையும் அழுத்துங்கள். நீங்கள் தரும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களை இன்னும் தரமான ஆன்மீக மற்றும் ஜோதிட வீடியோக்களை உருவாக்க ஊக்கப்படுத்துகிறது. மீண்டும் ஒரு புதிய பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். சிவனின் அருள் எப்போதும் உங்கள் குடும்பத்தின் மீது நிலைத்திருக்கட்டும்.